நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மீனம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன் காணலாம். 2026 வருடம் பரபவ ஆண்டு பார்த்தீங்கன்னா 13/11/2026 அன்று ராகு பகவான் மகரம் ராசிக்கும் கேது பகவான் கடக ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். தற்போது முதல அடுத்த 1.5 வருஷம் மீனம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது சர்ப்ப கிரகங்களால் வருது, நல்ல முன்னேற்றம் வருது, நல்ல வசதி வாய்ப்புகள் வருது. தற்போது முதல மீனம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டில் போய் அமர்கிறார்களோ அந்த கிரகத்தினுடைய பலனை செய்யக்கூடியவர்கள். பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் ஜென்மத்திலே 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனியாக சனி பகவான் சென்று கொண்டிருக்கிறார். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மீனம் ராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சனியும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனைகள் இருக்கும்போது துயரம் துக்கம் வேதனை கடுமையாக ஒரு சூறாவளி உங்கள் குடும்பத்தில் அடித்த மாதிரி பல குடும்பங்கள் சின்ன ஒன்றமாயிருச்சு. மரணத்தை பல குடும்பங்கள் சந்தித்தது. கடந்த 4.5 ஆண்டு காலமாக இந்த ராகு உங்களை படாத பாடுபடுத்தியிருப்பார். கோச்சாரத்தில் 4.5 ஆண்டு காலம் ராகு கெடுக்கும், 4.5 ஆண்டு காலம் கேது கொடுக்கும். ராகு கேது ரகசிய பதிவில் நான் பலன்கள் பதிவிட்டிருப்பேன். அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ராகு போல கொடுப்பாரும் இல்லை, கேது போல கெட்டுப்பாரும் இல்லை என்று முன் தலைமுறை ஜோதிடர்கள் பாட்டவே படிப்பாங்க. ராகு இந்த பிரபஞ்சத்தை வளர்த்து கொண்டே போகக்கூடிய ஒரு கிரகம். ஒரு மனிதனுக்கு ஆசை, பணம், இப்படி பொன் பொருள் மீது ஆசை பற்றை அதிகரிக்கக்கூடிய கிரகம் ராகு. கேது இந்த ஆசையிலிருந்து தன்னுடைய அகம்பாவத்திலிருந்து ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய கிரகம் கேது. விரிவடைந்து கொண்டு போகக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை கேது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு நிழல் கிரகங்களுடைய, சாயா கிரகங்களுடைய, சர்ப்ப கிரகங்களுடைய வேலை. அதாவது நடந்து போனோம்னா பின்னாடியே நிழல் போல் இந்த ராகு கேது நேற்று செய்த கர்மாவை உடனுக்குடன் பிரதிபலிக்கக்கூடியவர்கள் இந்த ராகு கேது. மீனம் ராசி என்பதற்கு 11வது வீட்டிலே லாபஸ்தானத்திலே ராகுவும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே கேதுவும் அடுத்த 1.5 வருஷம் தற்போது முதல உங்களுக்கு இந்த ராகு கேதுவுடைய பலன்கள் தெரியும். 11/5வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் செல்லும் போது நல்ல முன்னேற்றம் வருது. மீனம் ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா காலகாலத்தில் திருமணம் நடக்கும். வயதாகிட்டே போச்சு, பல இடங்களில் வரன் பார்த்து வரன் செட் ஆகாமல் திருமணம் தள்ளிக்கிட்டே போச்சு. அதெல்லாம் இப்போ வரன் கைகூடி வரும், திருமணம் நடக்கும். 11/5வது வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் செல்லும்போது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2வது குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் உண்டாகும். கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி, 3, 6, 11ஆம் இடங்களில் சர்ப்ப கிரகங்கள் வரும்போது அளவு கடந்த வசதி வாய்ப்புகள், குடும்பத்தில் அன்பு பாசம் மகிழ்ச்சி இப்படி எல்லாமே நிறைந்திருக்கும். உங்களுக்கு 11வது வீட்டிலே ராகு வரும்போது மீனம் ராசி அன்பர்கள் 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தங்க நகை எடுப்பீங்க. உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு சேமிப்புக்கு தங்க நகை வாங்குவீங்க. 11வது வீட்டிலே ராகு செல்லும்போது வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்து சேர்க்கை உண்டாகும். மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு
பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மூத்த உடன் பிறந்தவர்கள் வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் அதிகமாக பணம் சம்பாதிப்பாங்க. மூத்த உடன் பிறந்தவர்களால் உதவி உண்டு. நண்பர்கள் கூட்டாளிகளால் உதவி உண்டு. மீனம் ராசி என்பதற்கு 11வது வீட்டில் அமரக்கூடிய ராகு பல வழிகளில் நீங்கள் முயற்சித்த காரியங்கள் அனைத்திலும் காரியங்கள் வெற்றியாகும். ஏன்னா 11வது வீட்டு ராகு மீனம் ராசி என்பதற்கு கடந்த 4.5 ஆண்டு காலமாக உங்களுக்கு உங்களை கெடுத்த உங்களை பாடாய்படுத்திய ராகு 11வது வீட்டில் செல்லும்போது ஜென்மத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். ஜென்ம சனியின் பாதிப்புகள் குறையும். உடல் அளவிலும் மனதளவிலும் மீனம் ராசி என்பதற்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் நல்ல வருமான சம்பாத்தியம் கிடைக்கும். இதான் உங்களுக்கு வசதி வாய்ப்பான காலகட்டம். மீனம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே கடகம் ராசியிலே கேது பகவான் வருகிறார். கேது பகவான் 5ஆம் இடம் வருவது மிக மிக சிறப்பு. விவசாயிகள் ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை நீங்களாம் போடலாம். உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். 5வது வீட்டிலே கேது வரும்போது பூரிய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, பங்காளிகளுக்குள் அண்ணன் தம்பிகளுக்குள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் உடனுக்குடன் நீங்கும். பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தைகளுக்கு நோய் நொடி பிரச்சனைகள் அகலும். 5வது வீட்டிலே கேது வரும்போது குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வம் உங்களுக்கு முழுமையாக அருள் தரும். குலதெய்வம் வேண்டா வெறுப்பாக இருந்தால் கூட இந்த கால நேரத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா குலதெய்வம் உங்களுக்கு முழுமையான அருள் தரும். 5வது வீட்டிலே கேது செல்லும்போது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபம், அதிக லாபம் உண்டு. வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. சினிமா துறையில் கலைத்துறையில் இருப்பவர்கள் நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள், கதையாசிரியர்கள், சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், பேரும் புகழும் மக்கள் மத்தியில் கிடைக்கும். ஏன்னா கடகராசியில் எந்த கிரகம் வந்தாலும் சினிமா ஈடுபாடு, கலைத்துறையில் பொழுதுபோக்கில் ஈடுபடுத்தி நல்லா மகிழ்ச்சி சந்தோஷமாக வச்சுருக்கும். மீனம் ராசிக்கு 5வது வீட்டில் கேது வரும்போது உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். எந்த வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, வியாபாரம் நல்ல லாபம் கொடுக்கும். நல்ல வாடிக்கையாளர்கள் கடைக்கு அதிகமாக வருவாங்க. 5ஆம் வீட்டில் கேது வரும்போது ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். பல கோயிலுக்கு சென்று வரலாம். குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அடிக்கடி ஆன்மீக பயணம் சென்று வர அளவுக்கு உங்களுக்கு நேர காலம் கிடைக்கும். பண வசதி தாராளமாக இருக்கும். மீனம் ராசி என்பதற்கு 11 5வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது கை காலில் உடம்புல பார்த்தீங்கன்னா பிப்பு அரிப்பு, இந்த கைகள்லாம் பிச்சுக்கிறது, ஒரு கட்டி கோப்பலம், இந்த மாதிரியான ஒரு உடலில் நமைச்சல், சொறி சிரங்கு, தோலில் இந்த மாதிரியான பிரச்சனையும் 5 11வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் செல்லும்போது ஏற்படுத்தி விடுவாங்க. தொடையில் பிச்சுக்குது, அரிக்குது, இந்த மாதிரி சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி, காலில் பிச்சுக்குது. இந்த மாதிரி அடுத்த 1.5 வருஷம் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு பிப்பு அரிப்பும் இந்த ராகு கேது மூலம் தோலில் ஏற்படும். அதுக்கு உடனே மருந்து மாத்திரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா சரியாகி போயிடும். அது பெரிய அளவு பிரச்சனைகள் இல்லை. இந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் இது மட்டும்தான் உடம்புல இந்த ராகு கேது எங்கே இருக்குதோ அங்கே பிப்பு அரிப்புலாம் எடுத்துக்கும். இந்த பிச்சுக்கிட்டு இருந்தால் தான் ஓ ராகு இருக்குது, ஓ கேது இருக்குது அப்படின்னு நாம் நம்முடைய மனசில் நினச்சிக்க சொல்லும். அதுக்கு தான் இந்த சர்ப்ப கிரகங்கள் தோலில் பிப்பு அரிப்பை உண்டாக்குவது. மற்றபடி மீனராசி என்பதற்கு இந்த ராகு கேது பயிற்சி
வருது, நல்ல முன்னேற்றம் வருது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.